வெல்கம் டு ட்ரிய பிரான்ஸ். ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஒரு ஆள் வந்து, நீங்கள் 150 ரூபாய்க்கு சுட சுட 1 மணிக்கு பிரியாணி சாப்பிடுங்க. கமெண்ட்டை சைடில் பாருங்கள். மதியானம் 1 மணிக்கு சுட சுட பிரியாணி சாப்பிடுன்னு சொல்லியிருக்காங்க. வாங்க இந்த சேலஞ்சை முடிக்கலாம். இந்த வருஷம் வர முடிய போகுது. இந்த வருஷத்தோட டாப் 3 படத்தை கமெண்ட் பண்ணிருங்க. உங்களுக்கு பிடிச்ச படத்தை கமெண்ட் இல்லை. அவர் வந்து 150 ரூபாய்க்கு பிரியாணி சாப்பிட்டு சொன்னார். நம்ம 150 ரூபாய்க்கு பிரியாணி கிடைக்கலன்னு சொல்லி 50 ரூபா பிரியாணி 3 வாங்கிட்டோம். வாங்க இப்போ அதை சாப்பிடலாம். வாசனை வேற தூக்கலா இருக்கு. வாங்க சாப்பிடலாம் கைஸ். வாங்க இப்போ அச்சு நாக்கட் பண்ணி குச்சி சாப்பிடலாம். அது மட்டும் இல்லாமல் வெங்காயக்கல்ல பிரியாணி கல்ல தயிர் பச்சடி இல்லை, அதனால வறுத்த சிக்கன் வச்சு கொடுத்துட்டாங்க. வாங்க இதை திறந்து பார்க்கலாம். பாருங்க வேற லெவல்ல இருக்கு கைஸ். இதேமாரி நீங்களும் கமெண்ட் பண்ணீங்கன்னா நாங்கள் அதை அக்செப்ட் பண்ணி இந்தமாரி நிறைய வீடியோ போடுவோம். மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. அவங்க 2வது பிரியாணி கொடுத்தீங்க. இது வெறும் 50 ரூபா பிரியாணி தான். 150 ரூபாய்க்கு சாப்பிட சொன்னார் கமெண்ட்ல. ஆனால் 150 ரூபாய்க்கு பிரியாணி தரமாட்டாங்க. அதனால 50 ரூபா பிரியாணியை 3 வாங்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஊரில் வந்து 12 மணிக்கே பிரியாணிலாம் காலி ஆகிடும் கைஸ். 1 மணி ஆயிடுச்சு. கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வாங்கிட்டு வந்தோம். வெங்காய பச்சடி வேற காலி ஆயிடுச்சு கைஸ். அதனால சிக்கன் பீஸ் 4 பீஸ் வச்சு கொடுத்துட்டாங்க. அந்த அண்ணனுக்கு வேற எங்களை நல்லா தெரியும். கடையை காமிக்கலாம் தான் இருந்தோம். ஃபோன் எடுத்துட்டு போல டக்குன்னு. இப்போ எல்லாத்தையும் கொட்டிட்டாரு. சிக்கன் பீஸ் வேற மறைஞ்சு போச்சு. சிக்கன் பீஸ் எப்படி எடுப்பாரு தெரியல. பாருங்க எத்தேகிறாரு பாருங்க. வெங்காய பச்சடிக்கு பதிலாக சிக்கன் 65 எங்கேயாவது கேள்விப்பட்டிருப்பீங்களா? எங்கள் ஊரில் தருவாங்க. ஆதில் ப்ரோ சாப்பிட்டு பார்க்குறீங்களா? சுட சுட இருக்கு. சுட சுட சிக்கன் 65ல பிரியாணி வச்சு ஒரு அடி வைக்கிறாரு. எப்படி ப்ரோ இருக்கு? இன்னும் நல்ல பெரிய பைட்டா வைங்க ஆதில். டேஸ்டா இருக்கா? செம டேஸ்ட். வாங்க எல்லாரும் சேர்ந்து சம்பாவிட்டோம். இப்போ எல்லாரும் சேர்ந்து சாப்பிட போகிறோம். இங்கே ஒருத்தர் இருப்பார் இம்ரானு. அவர் வந்து கிரிக்கெட் விளையாட போயிட்டாரு சண்டேன்றதுனால. அவரை நீங்கள் மிஸ் பண்ணீங்கன்னா கமெண்ட்ல மிஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. வாங்க எல்லாரும் சேர்ந்து டம்பா விடுவோம். வாங்க. சிக்கன் பீஸ்ல பயங்கரமா குக் ஆயிருக்கு கைஸ். இது பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்குது பாருங்க. சிக்கன் பீஸ் கொஞ்சம் பெருசா எடுத்து ஒரு பைட் வச்சு சாப்பிட்டா வேற லெவல்ல இருக்கும் கைஸ். அல்டிமேட் டேஸ்ட் கைஸ். கைஸ் உங்க ஊர்ல எவ்வளவு பிரியாணி தருவாங்கன்னு சொல்லுங்க. மறக்காம அப்படியே கமெண்ட்ல சொல்லிருங்க. அப்புறம் லைக்கும் ஷேரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல ரெட் கலர்ல ஒரு பட்டன் இருக்கும். அதை அழுத்திட்டே பக்கத்துல இல்ல ரெட் கலர்ல இல்ல, அது வெள்ளை கலர்ல மாத்திட்டாங்க. வெள்ளை கலர்ல மாத்திட்டாங்களா? வெள்ளை கலர்ல ஒரு பட்டன் இருக்கும். அதை அழுத்திட்டே வெள்ளையை அப்படியே தட்டி விட்டுருங்க. இதே மாதிரி கமெண்ட் என்ன கமெண்ட் வேணா போடுங்க. ஆனா சாப்பிட்ற கமெண்ட் தான். டக்குன்னு மாடியில இருந்து குச்சிருங்கன்னுலாம் போடாதீங்க. ஏங்க இம்ரான் இல்லாம எங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சிச்சு. அவர் இருந்தா அவரு இப்ப தான் பேசிட்டே இருப்பார் காமெடியா. அவரு ரொம்ப மிஸ் பண்றோம். அவரை ஏன்னா போனா இருந்தது. நியூ இயர் நைட்டு ஒரு வீடியோ வருது. அது வந்து காண தவறாதீர்கள். அது வந்து ஐஸ்கிரீம் வீடியோ. ஒரு கமெண்ட்ல சொன்னாரு, ப்ரோ நியூ இயர் நைட்டு 12 மணிக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க ப்ரோ அப்படின்னு சொன்னாரு. உங்களுக்காண்டி வருது. காண தவறாதீங்க. எல்லாரும் இந்த மாதிரி உக்காந்து பிரியாணி சாப்பிடுறதும் மாடியில, அதுவும் நல்ல கிளைமேட் பாருங்க எப்படி சூப்பரா இருக்கு. அப்படியே பாத்தீங்கன்னா பிரியாணி.
இது என்ன ரைஸ்னு மறக்காம கமெண்ட் சொல்லிடுங்க. டிஃப்ரெண்டா இருக்கு. அது ஒரு டேஸ்டாகவும் இருக்கும் கைஸ். நல்லா வாய் உள்ள நல்லா போகுது, கரையுது நல்லா. என்ன ரைஸ்ன்னு கமெண்ட்ல மறக்காம சொல்லிடுங்க. இதே மாதிரி ஃபுட் ரிவ்யூ நிறைய வரணும்னா எங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே லைக் போட்டுருங்க. பிரியாணி ஆனால் செம்ம டேஸ்ட்டு கைஸ். நீங்கள் கேமராமேனை பார்க்குறோன்னா 1K அடிச்சா தான் பார்க்க முடியும். அதுக்காக கேமராமேனோட மூஞ்சி கெத்தாக இருப்போம்னா நினைக்காதீங்க. சுமாராக தான் இருக்கும். இதுவரையிலும் சப்போர்ட் பண்ணதுக்கெலாம் நன்றி கைஸ். இன்னும் நிறைய சப்போர்ட் வேணும் கைஸ். இன்னொருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, நியூ இயர் நைட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாரு. நியூ இயர் நைட்டுக்கு வீடியோ வரும் கைஸ், மறக்காமல் அதை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த பிரியாணி செம்ம டேஸ்ட் கைஸ். கைஸ் சாப்பிட்டு முடிச்சாச்சு. வாங்க இப்போ கை கழுட்டு பாய புதட்டு எப்படின்னு ரேட்டு கொடுத்துருந்தாங்க. அவ்வளோதான், சேலஞ்சு முடிச்சாச்சு. இதே மாதிரி நிறைய கமெண்ட் போடுங்க. இந்த பிரியாணி வந்து ரேட்டிங் வந்து 5க்கு 5 கொடுப்பேன். ரேட்டு கம்மியாக சூப்பராக இருக்கு. நீங்களும் வாங்கி சாப்பிடுங்க, பிரியாணி நல்லா இருக்கும். அப்புறம் ஒயிட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும், அதை அழுத்திட்டு பக்கத்தில் பில் ஐக்கன் வரும், அதை தட்டி விட்டு இந்த சேலஞ்சு முடிச்சாச்சு. 150 ரூபா. அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி வேறு சேலஞ்ச் சொல்லுங்கள், பண்ணுறோம். பாய் கைஸ்.